செய்திகள் தொடர்கின்றன. ஒலிம்பிக் போட்டிகளில் இலங்கையை பங்கேற்க அனுமதிக்க கூடாது என்று வலியுறுத்தி சென்னையில் உலக தமிழர் பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். ஈழத் தமிழர்களை இனப்படுகொலை செய்த சிங்கள அரசை ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க அனுமதிக்க கூடாது என்று ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. தமிழின படுகொலை செய்த சிங்கள வீரர்களை ஒலிம்பிக் போட்டியில் அனுமதித்தது தவறு என்பதை ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகமும் அதை குமரி எழுந்து தங்களுடைய எதிர்ப்பை பிரதிபலிக்கின்ற விதத்தில் கோபி சிவந்தன் அவர்கள் லண்டன் மாநகரில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்ற ஏவுகணை மைதானத்தில் தன்னை வருத்தி கொண்டு 27 துவங்கி ஆகஸ்ட் 12 வரையிலும் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை துவங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஈழத் தமிழர்களை ஈவு இரக்கமின்றி கொன்று குவித்த ராஜபக்சேவை போர் குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்றும் கோஷம் எழுப்பப்பட்டது. வேலூர் அருகே பால்வளத்துறை அதிகாரி வீட்டில் பட்டப்பகலில் 25 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் ரங்காபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கோதண்டராமன். பால்வளத்துறையில் முதுநிலை ஆய்வாளராக பணியாற்றி வரும் இவர் தனது வீட்டை பூட்டிக் கொண்டு அலுவலகம் சென்று விட்டார். இவரது மனைவி வெளியூர் சென்றதாக கூறப்படுகிறது. இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்து 25 சவரன் நகைகள் மற்றும் ஏராளமான வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். காலையில் 8:30 மணிக்கு வீட்டை விட்டு நானும் எங்கள் மனைவியும் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஏற்றிட்டு நான் அலுவலகம் போய் மதியம் ஒரு 1:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். மெயின் டோரை திறக்கும்போது பின்னாடி திறக்க முடியல. கதவை அப்படி ஷேக் பண்ணி பார்க்குறேன், லாக் மாதிரி இருந்தது. சரின்னு உடனே எனக்கு ஒரு ஃபேர் ஆச்சு. சரி பேக் சைடில் போய் பார்ப்போம் என்ன அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக் டோர் போனால் எங்கள் வீட்டு மாடி படிக்கு பக்கத்தில் இருக்க அந்த டோரை கிட்ட போகும்போது அந்த டோர் உடைச்சி டேமேஜ் பண்ணி கதவை திறந்திருக்கு. இதேபோல திருக்கோவிலூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 10 பவுன் நகை மற்றும் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். மேலும் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த பொருட்களை அள்ளி சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகிறார்கள். செய்யாறு அருகே 2 குழந்தைகள் கிணற்றில் தவறி விழுந்து பலியான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஆழ்த்தியுள்ளது. செய்யாறு அருகே உள்ள வெங்கட்ராயன் பேட்டையைச் சேர்ந்தவர் கருணாமூர்த்தி, இவரது மனைவி விஜயலட்சுமி, இவர்களது குழந்தைகள் ரேணுகா, தினேஷ் ஆகிய இருவரும் இன்று தங்கள் தாயாருடன் வயலில் உள்ள பம்ப்செட் பகுதிக்கு வந்திருந்தனர். அங்கு விஜயலட்சுமி மாட்டுக்கு புல் அறுத்து கொண்டிருந்தார். குழந்தைகள் அருகில் விளையாடிய போது கிணற்றில் தவறி விழுந்தனர். இதில் 2 குழந்தைகளும் உயிரிழந்தனர். சம்பவம் பற்றி தகவல் அறிந்து காவல்துறையினர் விரைந்து வந்து கிணற்றில் தவறி விழுந்து பலியான குழந்தைகளின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதிமுக ஆட்சியில் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் ஊழல் முறைகேடுகள் அதிகரித்துள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் மாநில மாநாடு விருதுநகரில் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள வந்த மாநில செயலாளர் தா பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மத்திய அரசின் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் அதிமுக ஆட்சியில் ஊழல் முறைகேடு அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த முறைகேடுகளை களைய முதலமைச்சர் ஜெயலலிதா எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அதிமுக அரசு வழங்குவதாக அறிவித்துள்ள 132 ரூபாய் கூலி ஊரக வேலை திட்டத்தில் பணியாற்றும் ஏழை மக்களுக்கு போய் சேரவில்லை என்று கூறிய தா பாண்டியன் அதிமுகவினரின் பாக்கெட்டுகள் தான் நிரம்புவதாக தெரிவித்தார். தமிழக அரசு அந்த மத்திய அரசு கொடுக்கிற பணத்தோடு நாங்களும் கொஞ்சம் பணம் கொடுத்து 132 ரூபாய் கொடுப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் விசாரித்த அளவில் எங்கும் அது கொடுக்கப்படவில்லை. அறிவிக்கப்பட்ட திட்டமாக இருக்கிறது, கிடைக்கவில்லை. மேலும் புலிகளை பாதுகாப்பதாக கூறி மலைவாழ் மக்களை அப்புறப்படுத்தும் முயற்சியை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் தா பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் சாய்னா நேவால் வெற்றி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.